இலக்கை நோக்கி தொடர்கிறேன், லட்சியம் என் இயேசுவே. இந்து தேச என் ஜனம் ரட்சிப்பின்றி மாடுதே. இந்து தேச என் ஜனம் ரட்சிப்பின்றி மாடுதே. இலக்கை நோக்கி தொடர்கிறேன், லட்சியம் என் இயேசுவே. இந்து தேச என் ஜனம் ரட்சிப்பின்றி மாடுதே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். துவங்கியிருக்கிற 8வது மாதத்தின் முதல் நாளிலே இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அதில் இன்னும் சிறப்பாக தடுமாறாமல் பயணிப்பதற்கு யார் மேலே விசுவாசம் வைத்து அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நாம் இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த மாதத்திலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை விட்டு விலகி விடாதபடி, தடுமாறி விடாதபடி, இல்லை நின்று விடாதபடி பொறுமையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்கு நாம் தீர்மானம் எடுப்போம். ஏகப்பட்ட சாட்சிகள் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு நிரந்தர சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலையுள்ள சாட்சி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஒருவேளை அந்த பட்டியலிலே, விசுவாச வீரர்கள் பட்டியலிலே முதலாவது இடம்பெறப்பட்டிருக்க வேண்டியவர்கள் ஆதாமும் ஏவாளும், ஆனால் அவர்கள் இடம்பெறவில்லை. ஒருவேளை இந்த பட்டியல் இனி எழுதப்படும் என்றால் அதில் நானும் நீங்களும் இடம்பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவக்குவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு ஓடினார் என்பதற்கு நமக்கு சாட்சி. 33 வருடங்களுக்கு பூமியிலே வாழ்ந்த ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷ பணியை 30வது வயதில் தான் துவக்கினார். 30 வருஷம் பொறுமையாக இருந்தார். ஏன்னா ஆர்டர் பிதாட்டிருந்து வரல. பிதாவுடைய சித்தத்தை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே 30 வருடங்கள் பொறுமையாய் காத்திருந்தார். அப்போ நானும் நீங்களும் எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்? அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே ஆண்டவருடைய சித்தப்படி செய்யணும்னா பொறுமையோடு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தார்னா, சுயமாக நினச்சிருந்தார்னா அவர் 8வது வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதா 30 வயது வரையும் அமைதியாக சொன்னதினாலே உலக பிரகாரமான பணிகளிலே 30வது வயதிலிருந்து தான் துவக்கினாரே ஒழிய 30 வருடங்கள் அமைதி காத்து பொறுமையோடு ஆண்டவருடைய சித்தத்தை அவர் கீழ்ப்படிந்து நடந்த இயேசு கிறிஸ்துவை போல நானும் நீங்களும் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையோடு அவரை நோக்கி, அவரே விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும், அவரை நோக்கி பொறுமையோடு ஓடுவதற்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதமும் நமக்கு பயனுள்ள மாதமாக அமையட்டும். அதில் விசுவாசத்திலே வளரவும், விசுவாசத்திலே பெருகவும், அதன் மூலமாக இந்த ஓட்டத்தை சிறப்பாக ஓடுவதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுவரையும் ஊழியங்களை தாங்கி ஜெபித்து கொடுத்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பணிக்கென்று தாராளமாய் கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி அவரை நோக்கி விசுவாசத்தில் பலப்பட்டு ஓடுவதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.